பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் சொல்கிறேன். இந்த நாளில் இளம் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் என்ட்ராக இருக்கிற பிள்ளைகள், சின்ன குழந்தைகளை வைத்திருக்கிற பிள்ளைகள், உங்களோடு கூட நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். உண்மையான சிநேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் உயிரை போல சிநேகித்தார்களாம். யோனத்தான் தன் தகப்பன் மேலே அளவில்லாத அன்பு வச்சிருந்தாராம். இயேசு கிறிஸ்து தம் சீஷர்கள் மேலே அளவில்லாத அன்பு வைத்திருந்தார். இன்னைக்கு நமக்காகவே அளவில்லாத அன்புடைய பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். சூலமத்தி அளவில்லாத நேசம், அன்பு சாலமன் மேலே வைத்திருந்தாங்க. அது மாதிரி அளவில்லாத அன்பு, அளவில்லாத சிநேகிதம் அப்படி நிறைய பேரோட வைத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இனி நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏன்னா சிநேகிதர் என்ன செய்வாங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். சிநேகிதர்கள் ஒருத்தர் நல்லா புரிந்து கொள்ளுவாங்க, ஒருத்தர் இருதயத்துக்கு ஏற்றது தான் செய்வாங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, என்னை அருவருக்கிறியா? என்னை நீ சிநேகித்தேன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 6:16-19 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானதைகள். நீதிமொழிகள் 6:16-19 மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இந்த காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். உங்கள் மேல் அன்பு செலுத்தி உங்களுக்காகவே தன் ஜீவனை விட்டு உங்களுக்காகவே அவ்வளவு பாவ சுமைகளை தன் மேலே ஏற்றுக்கொண்டு கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காகவே சிந்தி பிதாவினுடைய வலது பார்சத்தில் நீங்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலையோ அது நம்மளுக்கும் பிடிக்காமல் இருந்தால் தான் நம்ம உண்மையான சிநேகிதர்கள். சாதாரணமாக உலக பிராரமாக யோசித்து பாருங்கள். சிநேகிதர்கள் இந்த நாளில் ஜாக்கிரதையாக நம்ம நம்ப வேண்டிய காலம். சிநேகிதர்கள் மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி, வாடகைக்கு வரவங்க மாதிரி, லீஸுக்கு வரவங்க மாதிரி பல சூழ்ச்சிகளோடு திட்டங்களோடு இன்றைக்கி அநேகர் நமக்கு அருகாமையுள்ள குடும்பங்களுக்கு நெருக்கமாய் வருகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவர்களை நாம் புரிந்து கொள்வதற்கு சில சமயங்கள் எடுக்கும். ஆனால் அதற்குள்ள என்ன செய்வாங்க, கர்த்தர் அருவருக்கிற இந்த பாவங்களை உடையவர்களாய் ரொம்ப சீக்கிரமாய் அவர்கள் பிளான்களை போட்டு அதை செயல்படுத்துகளாக இருக்கிறதுனால இன்றைக்கி உலகத்தில் எத்தனை அசம்பாவிதங்கள் பாருங்கள். அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் நம்ம மட்டும் ஏதோ தனியாக இருக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. நம்மை சூழ இருக்கிற அநேக பயங்கரங்கள் காணப்படுது. இந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை பெருக அதனோடு கூட சில பாவங்கள், விபச்சார, வேசித்தன எண்ணங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற தீமைகளில் பெரிய அளவில் இருக்கிறது இந்த விக்கிரக ஆராதனை, விபச்சார, வேசித்தனத்தின் ஆவிகள் தான். இப்போ இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காலம் கொடிய காலம். ஆண்டவர் சொல்கிறாரு, புறாவை போல கபடச் சொல்லாக இரு, அதே சமயத்தில் சர்ப்பத்தை போல வீணான். அதுக்கு எவ்வளோ ஞானம் பாருங்கள். நல்லா ஏவாளை பேசி அவள் வாயிலேருந்து உண்மையை எடுத்து தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய வைக்குது. அது சர்ப்பம் தன்னை பிசாசில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, அருமையாக பேசுது, அருமையாக தன் ஆலோசனைகளை கொடுக்குது, ஏவாளை அக்செப்ட் பண்ண வைக்குது. ஏவாள் மூலம் ஆதாம் வஞ்சிக்கப்படுகிறான். ஆதாம் மூலம் இன்றைக்கி ஆதாம் ஏவாள் பாவங்களை நிமித்த இன்றைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிந்திராதமாய் வந்து அந்த சாபங்களை முறித்து எடுத்து நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், யாரை நீங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணுறீங்க? ஆனால் அந்த பிலீவ் பண்ணுறவங்க எத்தனை அளவுக்கு உங்களுக்கு காரியங்களை மறைக்கிறாங்க யோசித்து பாருங்கள். இதில் யோனத்தான் வந்து தன் தகப்பனை ரொம்ப சிநேகித்தார் தான். அதே சமயம் தன்னுடைய சிநேகிதனாக தாவீதை பார்த்தார். ஏன்னா தாவீது செய்த எல்லாமே தன்னுடைய தகப்பனுடைய ராஜ்ய பாரத்துக்காக தான் செய்தார். அதை புரிந்து கொள்ளாமல் இந்த யோனத்தானுடைய தகப்பனாகிய சவுல் தாவீதை துன்புறுத்தும் போது, அழித்து விட துடிக்கும் போதெல்லாம் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய சிநேகிதனாக இருந்த தாவீதுக்கு சொல்லி தாவீதுடைய ஜீவனை அதிகமாய் காப்பாற்றினார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி பகையை மறைக்கிறவனுடைய நெஞ்சம் வந்து ரொம்ப அருவருப்பானது. பகையை மறைச்சி உங்களோட பேசும்போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய தந்திரமான வலையில் விழுந்து போகிறதாய் காணப்படுது. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வாலிப பிள்ளைகள், இளம் வாலிப பிள்ளைகள், ஒருவேளை ஸ்கூல் முடித்து காலேஜஸ் போகிற பிள்ளைகள், காலேஜ் முடித்து ஒர்க் பண்ண போகிற பிள்ளைகள், ஒர்க் பண்ணுற இடத்துல பல உயர்வுகளை, சம்பள உயர்வுகளை, போஸ்டிங்ஸில் உயர்வுகளை பெறுகிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இவ்வளவு அருவருப்புகளை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பொய் நாவு, அப்படியே நம்பத்தக்க விதத்தில் பேசி, பொய் நாவு, இரத்தம் சிந்துகிற கை, குற்றமற்றோடைய இரத்தத்தை சிந்துகிற கை. ஒன்றும் அறியாமல் இந்த உலகத்தில் பழகினாலும் குற்றம் சிந்துகிற இரத்தம் சிந்தும் கை இது. குற்றம் மற்றவருடைய இரத்தத்தை சிந்தும்படி துர ஆலோசனை, இதை செய்வதற்கு ஓடி ஓடி போய் தீங்கு செய்வதற்கு ஓடுகிற காரியம், பொய் சாட்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி உங்களை பாய்சன் பண்ணி விஷத்தன்மை உங்களுக்குள் உண்டாக்கி அடிமைப்படுத்தி விட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள முடியாத படிக்கு உங்களை இக்கட்டான சூழ்நிலையில் வைத்து அந்த பாவங்களுக்கு, அந்த காரியங்களுக்கு உடன்பட வைத்து இன்றைக்கி அநேகருடைய ஜீவன் கூட போயிடுது. இப்போ இந்த காலத்தில் நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் சோதனைகள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவரின் பலனை நீ பெற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பார். இன்னைக்கு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம், ஒரு சின்ன ஜெபம் ஒரு நாளும் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தரலாம் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்போ தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் அறிந்த பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்க பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு போகும்போது ஓநாய்களுக்கு நடுவில் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புனது போலத்தான் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தினர் அனுப்புகிறாங்க. அம்மா அப்பா அனுப்புகிறாங்க, ஒரு கணவன் மனைவி கணவனை அனுப்புகிறாங்க. இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படி எனக்கு போதித்தரலாம் ஆண்டவரே. நீரே என்னுடைய தேவன், நீரே என்னுடைய தேவன், நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும் என்று நீங்கள் சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்களும் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை செய்ய மாட்டீங்க. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து உங்களிடத்தில் எவ்வளவு மாய்மாலம் பண்ணினாலும் அவளை கண்டுபிடித்து நீங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இந்த நாட்களிலே அவர்களுடைய போகிற பாதையிலே ஒரு போதும் ஒரு சத்துருவோ, ஒரு பிசாசின் கிரியோ, ஒரு பொல்லாத ஜனங்களின் சூழ்ச்சிகளோ, உலகத்தின் அசுத்தங்களோ, ஆண்டவரை அடிமைத்தனத்தின் ஆவிகளோ பிள்ளைகளை வஞ்சித்து விடாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தி உம்முடைய மார்பில் அணைத்து கொண்டு உலகத்தால் கரைப்படாத ஜீவியத்தை தந்தவர்களை உயர்வாய் ஆசீர்வதிப்பீராக. ஜீவன் சுகபலன் தீர்க்காயுசு காலங்களை பெருகச் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். God bless you.